போன வீடியோல இந்த 7 எக்காலங்களுடைய நோக்கம் என்னதாக இருந்தது, இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நமக்கு இது என்ன செய்தியை கொடுக்குது அப்படிங்கறத குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்தில் ஊதப்பட்ட முதல் 2 எக்காலங்களும் அந்த எக்காலம் ஊதப்பட்ட போது என்ன நடந்தது, அது 2026 வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு என்ன செய்தியை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியில கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்பொல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இங்க யோவான் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த 7 தூதர்கள்ல முதல் தூதன் தன்னுடைய முதல் எக்காலத்தை ஊதுகிறார். இந்த காட்சி யோவான் பார்க்கிறார். இந்த இடத்துல எக்காலம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல பார்த்தோம். இந்த எக்காலங்கள் அப்படிங்கிறது மனிதர்களை எச்சரிக்கிறதுக்காக தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது வரக்கூடிய தண்டனை மனம் திரும்பணும் அப்படிங்கிற செய்தியை மனிதர்களுக்கு கொடுத்தது. அப்போ இந்த முதலாம் தூதன் எக்காலம் ஊதும் போது என்ன நடந்தது அப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த எக்காலம் ஊதும் போது இரத்தம் கலந்த கல் மலையும் அக்கினியும் வானத்திலிருந்து என்ன பண்ணுச்சுன்னா பூமியில கொட்டினதை யோவான் பார்க்கிறார். அதனால மரங்களிலையும் பசும்பொல்லிலையும் 1/3 எரிந்து போயிடுச்சு அப்படின்னு படிக்கிறோம். இது 2026 நம்மளுடைய எதிர்காலத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள் முதல் நூற்றாண்டுல நடந்து முடிந்த சம்பவங்கள். ஏன்னா இந்த செய்தி முதல் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்கு எழுதப்பட்டது. ஆனா இந்த முதலாம் எக்காலம் ஊதப்பட்ட போது கிடைக்கக்கூடிய செய்தி நம்மளுடைய வாழ்க்கையில பொருந்தக்கூடியதா இருக்குது. சம்பவம் முதல் நூற்றாண்டுல நடந்தது. இதனுடைய செய்தி எல்லா காலத்திலையும் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு பொதுவானது. இந்த முதலாம் எக்காலம் ஊதப்படும் போது நடந்த இந்த சம்பவம் நேரடியானதா இல்ல அடையாளங்களால் சொல்லப்பட்டிருக்கா? 7வது எக்காலம் ஊதப்படும் போது இரத்தம் கலந்த கல்மலைகள் விழுந்ததை யோவான் பார்க்கிறார். இதே மாதிரியான ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணும் போது எகிப்தை தண்டிப்பதற்காக தேவன் 10 வாதைகள் அனுப்பியிருப்பார். அதுல ஒரு வாதை தான் கல்மலையினால எகிப்தியர்களை துன்பப்படுத்துறது. யாத்திராம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. கல்மலையும் கல்மலையோட கலந்த அக்கினியும் மிகுந்த கொடிதா இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் கவனிங்க, வெளியில் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகள் எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த தேசத்தின் நாட்டில் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. இந்த இடத்துல 10 வாதைகள்ல இந்த வாதையினால வெளியே இருந்தவங்க எல்லார் மேலேயும் இந்த தண்டனை வந்தது. மிருக ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாருமே இந்த வாதினால் கஷ்டப்பட்டாங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்தில் இந்த இடத்துல முதல் எக்காலம் ஊதப்படும் போது இந்த முதல் எக்காலத்தினால வானத்திலிருந்து அக்னி கலந்த இரத்தம் கலந்த கல்மலை கீழே கொட்டப்படும் போது வெளியே இருந்து எல்லாரும் பாதிக்கப்படலை. ஆனா எகிப்து தேசத்துல விழுந்த கல்மலையினால வெளியே இருந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த எக்காலத்துல வெளியே இருந்து எல்லாரும் பாதிக்கப்படாம மரங்களும் பசும் புல்களும் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறார். ஏன் வெளியிருந்த மனிதர்கள் பாதிக்கப்படலை அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டது நேரடியான விஷயம் கிடையாது. அப்ப இந்த கல்மலைக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. இந்த கல்மலை அப்படிங்கிற எது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் விரோதமா துன்மார்க்கம் நடக்கக்கூடிய பட்டணங்களை தண்டிப்பேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தேவன் எதை பயன்படுத்தியிருப்பார்? அந்த கல்மலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருப்பார். ஏசாயா புஸ்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம், 31வது வசனம், 32வது வசனம். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினால் நொறுங்கொண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினி தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனோட போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். இங்க அசிரியனுக்கு விரோதமா சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது. அப்போ இந்த கல்மலை அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்தில் ஒரு கல்மலை வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது முதல் நூற்றாண்டுல ரோம ராஜ்யத்தை தண்டிக்கிறதுக்காக தேவன் இந்த மொழி நடைய பயன்படுத்தியிருக்கார். இந்த கல்மலையை கவனிச்சிங்களா? இந்த கல்மலை வெறும் கல்மலையா இல்லாம 2 விஷயம் கலந்து இருக்குது அப்படின்னு படிக்கிறோம். ஒன்று ரத்தம் கலந்தது அப்படின்னு படிக்கிறோம். 2வது அது அக்னியா இருந்தது அப்படிங்கிறார். ரத்தம் கலந்த கல் அப்படின்னா எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல 5 முத்திரை உடைக்கப்படும் போது பலிபீடத்தின் கீழே இருந்து இந்த ஆத்துமாக்கள் எங்களுடைய ரத்தத்துக்காக பழி வாங்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்டது.
முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சாட்சியினால, அவங்க தேவன் மீது இருந்த விசுவாசத்தினால தங்களுடைய உயிரை இரத்த சாட்சிகளா கொடுத்தாங்க. இந்த இரத்தத்தை பிரதிபலிக்கிறதுக்காக அந்த கல் இரத்தம் கலந்தது அப்படின்னு நாங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர், இப்படி நியாயத்திற்கு நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ இந்த இரத்தம் கலந்த கற்கள் விழுந்தது அப்படிங்கிறது தேவன் ரோம ராஜ்யத்தை தண்டிக்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு விஷயமா இருந்தது. இது நேரடியான அர்த்தம் அல்ல, தேவன் ரோம தண்டிக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுது. ரோம்கிட்ட தேவன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். இந்த இடத்துல கவனிச்சிங்களா, இது அக்னி கலந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவாக வேதாகமத்தில் அக்னி அப்படிங்கிறது சோதனை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலையும், 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் சோதனை அடையாளப்படுத்துறதுக்கு அக்னி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தேவன் இந்த முதலாவது எக்காலம் ஊதப்படும் போது ரோம தண்டிக்கிறதுக்காக வரார். இந்த கல்மலை எங்க விழுந்தது அப்படின்னு கவனிச்சிங்களா, மரத்திலையும் பசும்புள்ளையும். இது எதாவது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விவசாயம். விவசாயம் தான் ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விவசாயம் இல்லாமல் போச்சுன்னா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இந்த 8வது அதிகாரத்தில் படிக்கும்போது 3ல் 1 பங்கு அழிஞ்சு போச்சு அப்படின்னா முழுசா அழிஞ்சு போகலை, இன்னும் கொஞ்சம் பகுதி இருக்கு. இந்த கொஞ்சம் பகுதியை வச்சு மனம் திரும்ப முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய செய்தி. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். 2வது தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது, அதிலே சமுத்திரத்தில் 3ல் 1 பங்கு இரத்தமாயிற்று. இப்போ 2வது தூதன் எக்காலம் ஊதுகிறான். இப்போ 2வது எக்காலம் ஊதும்போது என்ன நடந்தது அப்படின்னு பாருங்க. அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று அப்படின்னு படிக்கிறோம். இது உண்மையான மலையா அப்படின்னா மலை கிடையாது, உண்மையான மலை கிடையாது. அந்த மலையை போல ஒன்று அப்படின்னு படிக்கிறோம். சமுத்திரத்தில் போடப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம். இந்த சமுத்திரத்தில் போடப்பட்ட போது அந்த சமுத்திரத்தில் 3ல் 1 பங்கு இரத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு படிக்கிறோம். 9வது வசனம் பாருங்க. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 3ல் 1 பங்கு செத்து போயிடுச்சு, கப்பல்களில் 3ல் 1 பங்கு சேதமாயிடுச்சு. இந்த சமுத்திரத்தில் இருந்ததும் சேதமாயிடுச்சு, கப்பல்களும் சேதமாயிடுச்சு. இது எதை அடையாளப்படுத்துது? மறுபடியும் கவனிச்சிங்களா, இந்த மலை சமுத்திரத்தில் விடும்போது இந்த சமுத்திரம் எல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு படிக்கிறோம். இது உண்மையான ரத்தமா அப்படின்னா இல்லை. இந்த ரத்தம் அப்படிங்கிறது தேவன் பரிசுத்தவான்களுக்காக தண்டிக்கிறாரு அப்படிங்கிறது காண்பி. பெரிய மலை அப்படிங்கிறது உண்மையான ஒரு பெரிய மலை சமுத்திரத்தில் விழுந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் புறஜாதியான ராஜாக்களையும் ராஜ்யத்தையும் பயன்படுத்துறதுக்கு பெரிய மலை அப்படி பயன்படுத்தியிருப்பாங்க. எரேமியா புஸ்தகம் 51வது அதிகாரம் 25வது வசனம். இதோ பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த வசனத்தை பார்த்தீங்களா, இது பாபிலோனையும் பாபிலோனுடைய ராஜாவை அடையாளப்படுத்தி இருக்கு. அப்போ இதே மாதிரி ரோம எச்சரிக்கிறதுக்காக, ரோம வல்லரசுலேருந்து தள்ளி போடுவார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக யோவான் இதை பயன்படுத்தியிருக்காரு. ரோமுக்கு இருந்த மிக பலம் என்ன அப்படின்னா அதனுடைய கடல் வணிகம். ரோம் தன்னுடைய கடல் வணிகத்தினால மற்ற நாடுகளில் அதிகமாக தொடர்பு வச்சிருந்தது. ஒரு நாட்டுக்கு எப்படி விவசாயம் அப்படிங்கிறது முக்கியமோ அதே போல கடல் வணிகம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா கடல் வணிகம் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். 2வது, உலக வர்த்தகத்தினுடைய உயிர் நாடி தான் என்ன அப்படின்னா கடல் வணிகம். கடல் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது வணிகம் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது காட்டுது. கடல் வணிகம் அப்படிங்கிறது விமான வணிகம், சாலை வணிகத்தை விட இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. அப்போ இந்த பெரிய மலை போன்று இருக்கிற ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது அப்படின்னா ரோமர்கள் அதிகமாக நம்பிக்கையா இருந்த அந்த கடல் வணிகம் அங்க பாதிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம். மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பல் நாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகா நகரமே,
கவனிங்க, சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரத்தினாலே ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளையில் இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். அப்போ இந்த 2வது எக்காலம் ஊதப்படும் போது நடந்த சம்பவம், அங்க இருந்த கடல் வணிகம் எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பாதிச்சது. கடலில் வாழ்ந்த ஜீவன்கள் செத்து போயிடுச்சு. இந்த முதல் எக்காலமும் 2வது எக்காலமும் இன்னைக்கு 2020 வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு என்ன செய்தியை கொடுக்கு? நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், இந்த எக்காலங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது தண்டனையை மாற்றும் சார்ந்ததல்ல. இந்த எக்காலங்களுடைய நோக்கம், தேவன் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார் மனம் திரும்புறதுக்கு. இந்த மனம் திரும்புறதுக்கான வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி ஒரு அப்பா ஒரு மகனை தண்டிப்பாரோ அதே மாதிரி தான் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தவறு செய்யும் போது தண்டிக்கிறார். அதற்கு அவர் இயற்கையையும் மற்ற விஷயங்களை பயன்படுத்துறார், பொருளாதாரங்களை பயன்படுத்துறார், பஞ்சங்களை பயன்படுத்துறார். நீ மனம் திரும்பு, உன்னுடைய தவறுல இருந்து உணர்ந்து மனம் திரும்ப அப்படிங்கறத காட்டுறார். கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவன் அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். அப்போ இந்த முதல் 2 எக்காலங்கள் ஊதப்படும் போது தேவன் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை முழு தண்டனையா இல்லாம நீங்க மனம் திரும்புங்க, ரோம பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தேவன் பாதிக்கிறார் அப்படின்னா, மனிதன் தேவன் கிடையாது, நீரோ தேவன் கிடையாது, டொமோஷன் கடவுள் கிடையாது, ரோம ராஜாக்கள் கடவுள் கிடையாது, இவங்களுக்கு எல்லாம் மேலான ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர்கிட்ட மனம் திரும்புங்க, விக்கிரகாரதனை விடுங்க, கள்ள உபதேசத்தை விடுங்க, சத்தியத்தில் நடக்கிறத பழகிக்கோங்க அப்படிங்கிறதையும், கிறிஸ்தவர்களை பின்பற்றுங்க அப்படிங்கிறதையும், கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களும் மனம் திரும்பணும் அப்படிங்கிற செய்தி இது கொடுக்குது. இதே செய்தி தான் 2026 வாழ்ந்துட்டு இருக்க நமக்கும் இது பொருந்தும். நாம் நம்மை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்து, நான் நடக்கிறது கிறிஸ்துவின் உபதேசம் தானா அப்படிங்கிறத சுய பரிசோதனை செஞ்சு பார்த்து நாம் அதில் நடக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம், நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.